பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த தருணத்துக்கான தேவனை நன்றி செலுத்துகிறேன். இன்று நாம் திருப்பிக் கொள்வோம். 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு நேரம் நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி 4 விஷயத்தை பார்க்கும் பொழுது, சீர்படுத்துகிறது அப்படிங்கும் பொழுது ஒரு காரியம் ஒழுங்கற்றதா இல்லை என்றால் இனிமேல் அது முடியாது என்றதான ஒரு கடைசி கட்டத்திற்கு அது நகர்ந்து போகும் பொழுது, இனிமேல் அவ்வளவுதான் என்றதான ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கும் பொழுது தேவன் அதை கமா மாதிரி மாற்றி அதை ரீஸ்டோர் பண்ணுகிறார். மீண்டுமாக புதுப்பிக்கிறதான ஒரு காரியம், மறுபடியும் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுகிறார். ஒரு காரியம் முடிந்து விட்டது என்று உலகமோ இல்லை என்றால் மருத்துவமோ இல்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய காரியமோ சோர்வு நிமித்தமாகவோ ஏதோ ஒன்று எனக்கு போதும் என்றதான ஒரு இடம் வரும் பொழுது அங்கே தேவன் நினைச்சுகிறார், நம்மளை சீர்படுத்துகிறார் என்று பார்க்கலாம். ரீஸ்டோர், ஆங்கிலத்தில் ரீஸ்டோர் என்று எழுதப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்திரப்படுத்துகிறார், செக்யூர் பண்றாரு. அப்படி கொஞ்சம் அதை ஆரம்பிக்க வைத்து முடிங்கு போற நேரத்துல இருந்து அது மறுபடியும் ஒரு புஷ் பண்ணி நம்மளை கொண்டு போக முன்னாடி அதை செக்யூர்டா வைக்கிறாரு. நிக்காம அது ஓடுபடியா என்ன செய்யறாருன்னா செய்கிறார். அது ஓடுவதற்கு பலனம் அடுத்து தேவைப்படுகிறது. அதனாலதான் அங்க சொல்லப்படுகிறது, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துகிறார். தேவனுடைய பலத்தினால நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக. எல்லாமே தேவனுடன் உண்டாகிறது. கிறிஸ்துவினாலே நம்மளை சீர்படுத்துகிறார், கிறிஸ்துவினாலே நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார், கிறிஸ்துவினாலே நம்மளை பலப்படுத்துகிறார், நிலைநிற்கவும் செய்கிறார். கடைசி வரைக்கும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இறுதி வரையும் நிலை நிற்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. அது எப்படி சாத்தியமாக இருக்கும்? ஒரு மனுஷன் இருக்கும் வரைக்கும் தானே அது நிலைத்திருக்கிறதான காரியமா இருக்கிறது. ஆம், அது உண்மைதான். ஆனால் இது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடினாலே இது நித்தியத்திற்கு ஏதுவாகவும் அது இருக்கிறது. தேவன் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துகிறார். உன்னதங்களிலே நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். அது நித்தியத்துக்காக உங்களை நிலைநிறுத்துகிறார். அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களை நிலைநிற்கிறதான ஒரு காரியத்தை உங்களை கொண்டு வருகிறார். உலகப்பரமாக நீங்கள் சோர்ந்து காரியங்கள் கவலை எல்லாம் போனாலும் மீண்டும் அதில் உங்களை உற்சாகப்படுத்தி அதில் ஸ்திரப்படுத்தி அதில் நிலைநிற்கும்படி ஒரு ஃபர்ம் ஃபவுண்டேஷன் போடுகிறதான ஒரு காரியத்தை என்ன செய்கிறோம்? மீண்டும் அது அசையாதபடி சிலருடைய கட்டடங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த ஜப்பான் போன்றதெல்லாம் கட்டடங்கள், அங்கே உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் கூட அதை அசைக்க முடியாத அளவுக்கு அவர்கள் வடிவமைப்பார்கள். அவ்வண்ணமாக சில பழமையான கட்டடங்கள் எல்லாம் பார்க்கலாம். பல 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் இப்படியெல்லாம் கடந்து நிற்கிறதான கட்டடங்களாக நீங்க பார்க்கலாம். அவ்வண்ணமாகவே அதற்கும் மேலாகவே தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார், சீர்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலை நிற்கிறார். கடைசி வரைக்கும் அவர் உன்னதங்களை நாம் அவரோட நிலை நிற்கும்படியா நினைச்சுகிறார். இதெல்லாம் எங்க நடக்குது? இந்த 4 விஷயம் எப்படி நடக்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல அங்க எழுதப்பட்டிருக்கு 1 பேதுரு 5:10, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீங்கள் சீர்படுத்தப்படுகிறீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஸ்திரப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, நிலைநிறுத்தப்படுகிறது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்று சொல்லும் பொழுது ரோமர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 3 முதல் 8 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைய விஷயங்களை செய்கிறோம். முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கும்பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு ஞானஸ்தானம் என்ன செய்கிறது? கிடைக்கிறது. அந்த ஞானஸ்தானம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்கின்ற அர்த்தம் என்ன என்றால், உலகப்பிரமாணோட பாவத்துக்கு நான் மரித்து, கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுதலை போல நான் உலகப்பிரமாண பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக நான் உயிர் பெறுகிறவனாக என்ன செய்கிறேன்? காணப்படுகிறேன். என்னுடைய பழையதான காரியங்கள் எல்லாம் மறைந்து புதிதான காரியத்துக்குள்ளாக நான் கடந்து போகிறேன். புதிய ஒரு வாழ்க்கையை தருகிறேன். கலாத்தியர் 2:20 நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ரோமர் 7:18 எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கே தெளிவாக என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. அப்ப என்னுடைய பாவம், நான் கிறிஸ்துவோட மரித்து, என் பாவம் அதோ அவரோடு கூட மரித்து அவருக்குள் பிழைத்திருக்கிறவனாய் காணப்படுகிறேன். அப்போ இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக, அவர் விசுவாசிக்கிறதன் மூலமாக நான் அவருக்குள்ளாக சீர்படுத்துகிறேன், அவருக்குள்ளாக ஸ்திரப்படுத்தப்படுகிறேன், அவருக்குள்ளாக பலப்படுத்தப்படுகிறேன், அவருக்குள்ளாக நிலைநிறுத்தப்படுகிறேன். இந்த 4 கடைசியான ஒரு விஷயம். ஆனால் அந்த 4 நிறைவேற்றப்படுவதற்கு தேவன் இன்னொரு 5 விதமான காரியங்களை வைத்திருக்கிறார். அதுதான் முதல் காரியம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்று. ரோமர் 6 முதல் 3:8 வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. மீண்டும் கூட எபேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களில்
ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களில் என்று எழுதப்பட்டிருக்கு. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். உன்னதங்கிறது தான் நித்தியமான உண்டு. இதெல்லாம் அழிந்து போய்விடும், இதெல்லாம் மாய்ந்து போய்விடும். பல ராஜ்யங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். வேதத்திலே நிறைய ராஜ்யங்களை பார்க்கிறோம். எகிப்து ராஜ்யங்களை பார்க்கிறோம், பாபிலோனிய ராஜ்யங்களை பார்க்கிறோம், மேதிய பெர்சிய ராஜ்யங்களை நம்ம பார்க்கிறோம், கிரீஸ் போன்றதான அவர்கள் கிரேக்க ராஜ்யங்கள், ரோம ராஜ்யங்கள், இவையெல்லாம் பார்க்கிறோம். எழும்பி விழுந்து விட்டதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களை இனி ஒரு ராஜ்யத்துக்கு நேராக அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ராஜ்யத்துக்கு நேராக என்ன நினைச்சுக்கிறார்? சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். அந்த ராஜ்யத்துக்கு தான் நிலைநிறுத்திக் கொண்டு இருக்கிறார். இந்த நித்தியத்துக்காக என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால் சகல ஆசீர்வாதத்தினாலும் தம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 2:6-7 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்குவதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நமக்கு உன்னதத்தின் காரியங்களுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை பலப்படுத்தி சிறப்படுத்தி என்னை நிலைநிறுத்துகிறதா இருக்கு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாய் போகிற விஷயமே ஒரு பெரிய கடலாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஞானஸ்தானத்தின் மூலமாக, விசுவாசிக்கிறது மூலமாக, அவரோடு கூட ஐக்கியப்படுகிறது மூலமாக. பாருங்க, அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழும் பொழுதும், அவருக்காய் நிற்கும் பொழுதும் அது நம்மளை பலப்படுத்தி கொண்டே என்ன செய்கிறது இருக்கிறது. கிறிஸ்து அதற்கு தான் நமக்காக நினைச்சாரு, அவர் பாடுபட்டதாய் வேதம் சொல்கிறது. அடுத்தது 2வது காரியத்தை பார்க்கும் பொழுது நித்திய மகிமை என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக, அதாவது பூமியில கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அது எங்க கொண்டு போகுதாம்? நித்திய மகிமைக்கு நேராக கொண்டு போகுது. மகிமையை குறித்து நம்ம விளங்கிக் கொள்வது, இந்த மகிமைன்னு சொல்லும் பொழுது மனுஷ விதமான மகிமை அல்ல, தேவனுடைய மகிமைக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டும் சொன்னால் ஒருவரும் சேரக்கூடாத ஒளி அப்படின்னா மகிமையுமே மகிமை. அப்படிப்பட்ட ஒரு மகிமைக்குள்ளாக நம்மளை கடந்து போகிறதுக்கான முதல் ஸ்டெப்பே கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான். அப்ப இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை கொண்டு போய் அங்க நினைக்கிற நிலைநிற்க செய்கிறதுக்கு இங்கேயே நம்மளை உருவாக்கி கொண்டே நினைக்கிறார் இருக்கிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, பிதாவே, உலக தேற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடியினாலே நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை, நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் போகும் பொழுது அவருடைய விருப்பம் என்னவாக வருகிறதுனா, அவருடைய மகிமைக்குள்ளாக நாம் இருக்கும்படியா, இல்லைன்னா அவருடைய மகிமைக்கு ஒப்பாய் நாமும் மாறும்படியாக தேவன் நம்ம என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ரோமர் 5:8 பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு? Rejoice in the hope of the glory of God என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய மகிமையினால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம் என்று நம்ம என்ன செய்யலாம் பார்க்கிறோம். ரோமர் 8:17 சொல்கிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மகிமையை வச்சிருக்கிறாரு. அந்த மகிமைக்கு நாம் கீழ்ப்பிடிச்சு அவரோடு கூட ஒன்றிணைத்து நம்ம போகும் பொழுது அந்த மகிமை நித்தியத்துக்கு மகிமையாக இருக்கிறது. அவருடைய மகிமை ஒப்பான மகிமைக்கு நம்ம மாற்றுகிறாரா, இந்த மகிமைக்கு நம்ம உபத்திரவத்தின் வழியா நம்ம நினைச்சாரா கொண்டு போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இயேசுக்குள்ளாக நித்திய மகிமைக்கு நேராக அதோடு கூட ஒரு அழைப்பு வர வச்சிருக்கிறார். There's an invitation or calling என்று நம்ம சொல்லலாம் ஆங்கிலத்துல. 1 பேதுரு புத்தகம் 2:9 சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிவிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த உலகத்தை கடந்ததான கவலை துக்கத்தையே நினைச்சிட்டு இருக்காங்க, இனி தெரிந்தெடுக்கப்பட்டதான சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், உலகத்துல ஒரு 2 ஜாதி தான், அதுல ஒண்ணு பரிசுத்த ஜாதி, இன்னொன்னு அசுத்த ஜாதி, பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்களே அப்படின்னு அவர் ரொம்ப வைராக்கியமாக பேதுரு என்ன செய்றாருன்னா அவர் எழுதுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இங்கே பார்க்கும் பொழுது நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு ஒரு மேன்மையான அழைப்பு. கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே அந்த மகிமைக்கு நேராக நம்மளை அழைச்சிருக்கிறாரே, அந்த அழைப்பை நினைவு கூறும் பொழுது
இந்த அழைப்பை நம்ம நினைக்கும் பொழுது, அந்த அழைப்புக்கு நேராக ஓடும் பொழுது தானே இந்த ஸ்திரப்படுத்துறது, சீர்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, நிலைநிற்கிறதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக சீராக நடைபெறும். இதென்றால் ஒழுங்கும் கிரையுமாக தேவன் நினைத்தபடி, தேவன் முன் குறித்தபடியே, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறபடியே அது நடைபெறும். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பூமிக்கோடு கூட முடிவது அல்ல, அது நித்தியத்துக்கானதா இருக்கிறது. ஆகையால் நீங்கள் நித்தியத்துக்கு நேராக நீங்கள் ஓடும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கை அதற்கு நேராக நீங்கள் மாற்றப்படும் பொழுது, இவ்வுலகத்தின் காரியங்களை கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்கிறார். இவ்வுலகத்தின் காரியங்களை நீங்கள் அதை எளிதாய் முடிக்கத்தக்கதான கிருபையும் பலனையும் அவர் தருகிறார். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக என்ன செய்கிறார், மாற்றி தருகிறதான ஞானத்தையும் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அப்புறம் சொல்லப்படுகிறது சகல கிருபையும் என்று எழுதப்படுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமானவர்களை படிக்கும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரானார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன, நம் நிமித்தம் அவர் தரித்திரமானார். அவர் கிருபைன்னு சொல்றோமே, கிருபையை வாங்கிக்கிறோம், கிருபையை விரும்புகிறோம், நல்லது கர்த்தர் நம்ம மேல் கிருபையா இருக்கிறார். தேவன் நம்ம இடத்துல பேதுரு விசேஷமா பவுல் சொல்லும் பொழுது என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். ஆனா அந்த கிருபை அவர் தரித்திரத்தை ஆனபடினால் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால தான் கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மகிமை, அந்த மகிமையோட ஒரு அழைப்பு, அந்த மகிமை, அந்த அழைப்பு கூட ஒரு கிருபை வச்சிருக்கார். இந்த கிருபைக்கு ஒரு விடக்கரையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நம்ம அதை நோக்கும் பொழுது, இதையெல்லாம் நமக்குள்ளாக நம்ம போகும் பொழுது தானே உண்மையான நிலை நிற்கிறதான காரியம், இந்த சீர்படுத்துகிற காரியம், ஸ்திரப்படுத்துகிற காரியம் அப்போதான் உண்டாகும். இல்லை என்றால் கொஞ்ச நேரம் நிற்க அப்படியே வெடிந்து விடும். ஒரு அட்டையில நம்ம ஒரு வீடு கட்டுறதை போல கொஞ்ச நேரம் நிற்கிற ஒரு வெடி காற்று அடிச்சுதான் விழுந்துடும். ஆனா இந்த காரியங்கள்லாம் நம்ம கூடி கூடி வரும் பொழுது, அவருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாய் வரும் பொழுது, அந்த மகிமையை தேடி நம்ம போகும் பொழுது, அந்த நித்திய மகிமைக்குள்ளாக, அந்த அழைப்புக்குள்ளாக, அந்த கிருபைக்குள்ளாக நம்ம கடந்து போகும் பொழுது இதையெல்லாம் நடப்பெறுகிறது. கடைசி 5வது விஷயத்தை கூட சொல்லுகிறார். அதை வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 5:10 நான் மீண்டும் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அப்படின்னு என்று எழுதப்பட்டிருக்கு. உங்களை யாரும் சீர்படுத்த முடியாது, ஸ்திரப்படுத்த முடியாது, பலப்படுத்த முடியாது, நிலைநிறுத்தவும் முடியாது. தேவன் தாமே இதையெல்லாம் செய்ய முடியும். அப்ப தேவன் தானே செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த மகிமைக்குள்ளாக நம்ம கடந்து போக வேண்டுமே. அந்த மகிமைக்குள்ளாக கடந்து போகும் பொழுது ஒரு அழைப்பு நமக்கு அறிந்திருக்க வேண்டுமே. அந்த அழைப்புக்குள்ளாக அறிந்து நம்ம செயல்படும் பொழுது கிருபையை நாம் பெற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த கிருபைக்கு ஒரு பெரிய விளக்கரையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் நம் நிமித்தமாக அவர் அநேக என்ன செய்திருக்கார், தரித்திரமாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. உபத்திரத்துக்குள்ளாய் கடந்து போயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு வகையான ப்ராசஸ்குள்ள என்ன செய்யறாரு, கடந்து போகிறார். கடைசியாக அங்கே சொல்லப்படுகிறது கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டு வருகிறார். 1 பேதுரு புஸ்தகம் 1:6 நான் வாசித்து முடிக்கிறேன். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுது. இது அனுபவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறபடினாலே கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம நினைக்கிற பெட் ஆஃப் ரோசஸ் என்று நினைக்கிறோம். எல்லாம் ஒரு சௌகரியமான, லக்ஸுரி, கம்ஃபர்டபுளான ஒரு காரியம் என்று நினைக்கிறோம். அது அப்படி அல்ல. தேவன் தருகிறார், நம்மளை இளைப்பாற வைக்கிறார். நம்மளை அவர் என்ன செய்யறாருன்னா, நம்மளை ஊழிய சுகத்தை என்ன செய்யறாரு, தருகிறார், பலத்தை தருகிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் அது மட்டும் கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனை நம்ம காணும் பொழுது, தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, தேவன் அவர் நம்மளை எரிச்சார். தேவன் தாமே கொஞ்ச காலம் என்று சொல்லப்படுகிறார். தேவன் தான் உங்களை பலப்படுத்துகிறார். தேவன் தான் உங்களை ஸ்திரப்படுத்த முடியும், சீர்படுத்த முடியும், நிலைநிற்க முடியும். இப்ப தேவன் இதையெல்லாம் செய்யணும்னா நான் தேவனுக்கு விட்டு கொடுக்கணும். அவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக, அந்த மகிமைக்குள்ளாக, அந்த அழைப்புக்குள்ளாக, அந்த கிருபைக்குள்ளாக. கிருபை பெருக வேணும்னா பவுல் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். கிருபை பவுலுக்கு கொடுக்கப்பட்டுச்சா, உண்மையில அதிகமாக பெற்றுக்கொண்டான். தாவீது கிருபையை கொண்டாடினான். வாழ்க்கையில ஹையஸ்ட் பாயிண்ட் அவன் பெற்றுக்கொண்டான். அதே அளவுக்கு அவன் உபத்திரவத்துக்குள்ளாகவும் கடந்து போனான். பவுலும் சரி, நீங்க தாவீது எடுத்துக்கொண்டாலும் சரி. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
அது அவசியம் தானே என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாடை குறித்து, இந்த உபத்திரவத்தை கொண்டு நீங்கள் கொஞ்சமும் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று சொன்னார். கர்த்தர் உங்களை நடத்துகிறாரா அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். உங்களுக்குள்ளாக ஒரு தேவ சமாதானம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு சமாதானம் இருந்து கொண்டே இருக்கும். தேவ சமூகத்துக்கு போன உடனே அது உங்களுக்குள்ளாக ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் தேவ சமூகத்தை நாடி ஓடுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். அங்கே கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். வசனத்தின் மூலமாக, பாடல் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அன்று யோசேப்பை பலப்படுத்தின தேவன் உங்களையும் பலப்படுத்துவாராக. தாவீதை பலப்படுத்தின தேவன் உங்களையும் பலப்படுத்துவாராக. அன்று இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினதான அந்த தேவன் தானே உங்களையும் பலப்படுத்துகிறார். பவுலை பலப்படுத்தினவர், பேதுருவை பலப்படுத்தினர், இன்னும் அநேக நீதிமான்களை, பெரிய பெரிய புனிதர்களையும் பலப்படுத்தினவர்கள், பண்ணினவர் உங்களையும் பலப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் செய்வதெல்லாம் அவருக்குள்ளா, அவரை அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய மகிமை அறிந்து கொள்ளும்படியாக. இந்த மகிமையை நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால் இந்த உலகம் உங்களுக்கு மிக 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 சாதாரணமாக தெரியாது. பரலோகத்தின் மகிமை வேதம் சொல்லுகிறது, காண்பவைகள் அல்ல, காணாதவர்களை நீங்கள் தேடுவீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க கண்டு விசுவாசிக்கிற, காணாது விசுவாசிக்கிற பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம தரிசித்து நடக்கல, விசுவாசித்து நடக்கிறோம். தூர தேசத்தை நோக்கி நம் விசுவாசத்தோடு நடக்கிறோம். அன்று எகிப்தியர்களிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக காலை விசுவாசித்து நடந்தான். அவன் தூரத்துல பார்த்து அவன் அணைத்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் அநேக நீதிமான்களை பார்க்கிறோம். அப்படியே அணைத்து கொண்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையில் அவர்கள் அப்படி செய்யக்கூடும் என்று சொன்னால், நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு கிருபையை வைத்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மகிமையை வைத்திருக்கிறார், ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். இந்த அழைப்பும் மகிமையும் கிருபையும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை, அதனால் வருகிறதான சின்ன சின்ன உபத்திரவங்களும் நம்மை தாமே பலப்படுத்துகிறதா இருக்கிறது. கிறிஸ்துவ நம்மளை பலப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு பலன் உண்டாகும். பாருங்க, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை தருகிறார். ஆவிக்குரிய யுத்தங்களை செய்யத்தக்க பலனை தருகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கிறதை போல கர்த்தர் அதை எல்லாம் பலப்படுத்த, எல்லா யுத்தங்களும், சேனைகளும், துறைத்தனங்களுக்கு, அதிகாரங்களுக்கும், எங்களுக்கு எல்லாவற்றையும் அதை நாங்கள் விரட்டி அடிக்கத்தக்கதான பலனையும் கிருபையும் தருகிறார். கர்த்தர் உங்களுக்கும் தருகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.